இனி நீங்க யாரையும் நம்பி இருக்கணும்னு அவசியமே இல்ல. உங்களோட உழைப்புல நீங்க முன்னேறி வரலாம். இது உதவியெல்லாம் இல்ல, எங்களோட கடமை. நீங்க இத மறக்க கூடாது. செல்வி, ரொம்ப நல்ல ஐடியா. அப்புறம் சண்முகம், முதலாளி ஆக போற. முதலாளி ஆனது எங்களை எல்லாம் கண்டுக்காம விட்டுறாதப்பா. ஐயா, என்னைக்குமே நான் உங்க வீட்டு வேலைக்காரன் தான் ஐயா. வேலு, மளிகை கடை, வீடு குடியெடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்பா. வேணாம்பா, நாங்க அதை பாத்துக்கிறோம். அக்கா, அந்த கவலை உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணன் கூட உனக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரு. ஆனா நான் உனக்குன்னு இதுவரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. அதனால இதை மறுக்காதக்கா. கடை வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கல்லால உட்காந்து காசுன்றதை மட்டும்தான் அவன் வேலையா வச்சிருக்கணும். அண்ணே, அப்ப இனிமே அடிக்கடி மளிகை கடைக்கு அனுப்ப மாட்டீங்கல்ல? ஹோட்டலுக்கு தேவையான பொருள் எல்லாம் தானே நம்ம வீட்டுக்கு வந்துரும். அது என்னதான் நம்ம கடையா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதா இருந்தா கூட ஒவ்வொரு பொருளுக்கும் கணக்கு இருக்கணும். அப்பதான் தொழில் நடத்த முடியும். பாத்தியா, இதான் மனோன்மணி. கணக்குலயும் காரியத்திலயும் கரெக்டா இருப்பா. அம்மா சொல்றது கரெக்ட் தான்ப்பா. உங்க அம்மா சொல்றது என்னைக்கு தான் தப்பா இருக்கு செல்வி? ஆமா ஆமா, அப்பாவும் பொண்ணு என் பேச்சு அப்படியே தட்டாம கேட்டுறீங்க பாருங்க. போங்க, சும்மா பேசிக்கிட்டேன். அண்ணி, என்னாச்சு? எதனாலும் தயங்காம சொல்லுங்க. செல்வி, நாங்க கடையை எடுத்து நடத்தணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். இந்த கடை வைக்கிறதுக்கும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கற காசையும் நாங்க மாசம் மாசம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். அத நீங்க வாங்கிக்கிறதா இருந்தா நானும் அவரும் இதுக்கு சம்மதிக்கிறோம். மாப்பிள்ள, என்ன யோசிக்கிற? என்ன இருந்தாலும் நானும் என் மனைவி, குழந்தை இவங்கெல்லாம் ஏன் சம்பாதியத்துல இருக்கணும்னு நினைப்பேன்ல. புரியுது மாமா, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. சரி சரி, நேரமாச்சு. எல்லாரும் அலைஞ்சு டயர்டா இருப்பீங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க. நீங்களும் வாங்க. சீக்கிரம் படுத்தா தானே காலையில வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க மாப்பிள்ள. அண்ணன் வர சொல்லுங்க. வாங்க மாமா. புதுசு புதுசா என்ன செஞ்சாலும் ஹோட்டல்ல கஸ்டமர்ஸ் வராம ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஹோட்டலை டெவலப் பண்ண எல்லாம் பண்ணி பார்த்தோம், நஷ்டம் தான் வந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி சரி பண்றது? எல்லாம் இந்த கீர்த்தியால தான். நல்ல ஆளியா நீ? அப்புறம் மாஸ்டர், வேலை செய்யற இடத்துல என்ன வெட்டியா சிரிச்சிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. வேலை இருந்தா செய்ய மாட்டோமா? யாரும் இல்லாத இடத்துல யாருக்கிட்டே ஆத்துறது? என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. போய் வேலையை பாரு. யோ வாசு, உனக்கு வர வர வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சியா? யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாதா? அவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? யோ, இவன் கூட சேராதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவன் கூட சேர்ந்தனா உன்னை மாட்டி விட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். மாஸ்டர், உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும். தேவையில்லாம பேசிட்டு. உன்னை பத்தி உண்மையை சொன்னா கோவம் வருதா? யோ, அங்க என்னையா சத்தம்? வேலையை பாருங்க. மாப்பிள, எதுக்கு எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வேலை இருந்தா அவங்க செய்ய மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி பரபரப்பா எல்லாரும் வேலை செய்யல. அவங்க யார் மேலேயே இருக்கிற கோவத்தை அவங்க மேல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க யாரும் வரலன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னங்க டேபிள்ல இவ்ளோ ஈயா இருக்கு? என்ன நக்கலா? நக்கல்லாம் இல்லங்க, நான் நிஜமாதான் சொல்றேன். நம்ம ஹோட்டல்ல நம்ம தானே ஓட்டிட்டு இருக்கோம். இல்ல கூட்டம் அப்படியே நிரம்பி வழியுதான். என் கண்ணுக்கு ஒண்ணும் அந்த மாதிரி ஒண்ணும் தெரியலையே. மா, உனக்கு அப்படி ஏதாச்சும் கூட்டம் தெரியுதான்னு பாரு. ஏதோ நாம இல்லாம இந்த ஹோட்டலை தூக்கி நடத்துறேன்னு சொன்னாரே, செஞ்சாரான்னு பாரு. பாருமா, அந்த மாதிரி ஒண்ணும் செஞ்ச மாதிரி தெரியலையே. நல்லா போயிட்டு இருந்த ஹோட்டலை நாசம் பண்ணிட்டு
இப்போ வந்து நக்கல் பேச்சு பேசுறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேரும் தான். உங்களால தான் என்னோட பிசினஸை இழந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறேன். இதுல நக்கல் பேச்சு வேற பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, சும்மா இந்த பழைய பேச்சே பேசிட்டு இருந்தா எதுக்குமே உதவாது. இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நம்ம ஹோட்டலுக்கு எப்படி கூட்டத்தை வர வைக்கணும்னு தயவு செஞ்சு யோசிங்க. நானும் எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஸ்வீட்டு ஃப்ரீயா கொடுத்து ரேட்டு கம்மி பண்ணி காம்போ ஆஃபர்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. யாரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கு நம்ம ஏரியால நம்ம ஹோட்டல்ல தான் ரேட்டு கம்மி. அப்ப கூட யாரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் செஞ்சும் முடியலன்னா பேசாம ஹோட்டல்ல வித்துற வேண்டியதுதானே. நஷ்டமாவது கொஞ்சம் கம்மியாகும். வேற ஏதாவது பிசினஸ் பாத்துக்கலாம் மாப்ள. உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? நான் பிசினஸ் எப்படி முன்னுக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க எப்படி மூட வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, எங்க அம்மா அப்படி என்னங்க தப்பா சொல்லிட்டாங்க? இந்த தொழில் நமக்கு சரியா வரலன்னா அப்ப இத நம்ம மூடிட்டு வேற தொழில் பார்க்கணும்ல. அதானங்க இதுக்கு அர்த்தம். ஆளே இல்லாம இந்த மாதிரி நஷ்டமாகிறதுக்கு பேசாம கடையை மூடிட்டா அந்த நஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம்ல. என்னால அது முடியாது. இந்த ஹோட்டல் தான் எங்க குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா சோறு போட்டுச்சு. அந்த நன்றி கடன் எனக்கு இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா சரியா போலன்னு ஹோட்டலை மூடணுமா? மூடலாம் முடியாது. இந்த மாதிரி பழைய புராணத்தையே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? இதே நிலைமையில ஹோட்டல்ல மூடாம நடத்திட்டு இருந்தோம்னா கடனுக்கு மேல கடன் வாங்கி இன்னும் நமக்கு நஷ்டத்துல தான் போய் முடியும். இப்பவே வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் நம்ம கை காசு போட்டு தான் கொடுக்கறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கை காசை போட்டு கடனை வாங்கி வாங்கி நம்ம ஹோட்டல்ல நடத்த முடியும்? எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு லாபம் வரணும்ல. அது வரலன்னா அப்படியே விட்டுறதாங்க புத்திசாலித்தனம். இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் என்னால இந்த ஹோட்டலை இழுத்து மூட முடியாது. மூட விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த திருமுருகன் ஹோட்டல் இருக்கும். மாப்ள, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நஷ்டத்துக்கு யாராவது தொழில் செய்வாங்களா? அப்படி செஞ்சா சரியா இருக்குமான்னு 4 பேரை விசாரிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்களும் யோசிங்க மாப்ள. ஒன்னும் ஒத்து வரலன்னா மாத்திக்கிட்டு போறதுல ஒன்னும் தப்பு இல்ல. இங்க பாருங்க அத்தை, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கீர்த்தி, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு இருந்தா தொழில் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களால உருப்படியா ஏதாவது பண்ண முடியும்னா சொல்லுங்க. தேவையில்லாம என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுபடி செஞ்சோம்னா இந்த ஹோட்டலை நம்ம கண்டிப்பா காப்பாத்திரலாம். என்ன ஐடியா? நீ ஐடியா கொடுக்குறியா? அதான் பயமா இருக்கு. சரி, பரவாயில்ல சொல்லு. உருப்படியா இருந்தா அதையும் செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் உங்க தம்பி வேலும் 2 பேரும் ஒரே சமையல் பிசினஸ் தான் பண்றீங்க. 2 பேரும் தனித்தனியா செய்யறப்போ எல்லா கஸ்டமரும் உங்க தம்பியை தேடியே போயிட்டு இருக்காங்க. நமக்கு வந்துட்டு இருக்கிற ஆர்டர் கூட எல்லாமே வேலுக்கு தான் போகுது. ஆக்சுவலி வேலுக்கு தானே போகும். அதான விதியும் கூட.